ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னோட சில்வர் இயர்ரிங்ஸு. பியூர் சில்வர்ல பண்ண இயர்ரிங்ஸு. பார்த்து பார்த்து வாங்கின இயர்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அம் ஒண்ணொண்ணும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வாங்கினது. போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கிறது. யூனிக்கா தெரியக்கூடிய இயர்ரிங்ஸ் தான் இது எல்லாமே. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்கும், ஷேரும் பண்ணுங்க. இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வாங்குன ஒரு தோடு. அ ஒரு ஆக்சிடென்டலா ஒரு தங்க நகை வாங்க போன இடத்துல தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானது. கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். ரொம்பலாம் வெயிட்லாம் இல்ல. தாங்கக்கூடிய அளவு வெயிட் தான். தாங்க முடியாமலாம் இல்ல. அ மித்த இயர்ரிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சாலிடா இருக்கும். நல்லா ஒரு தடவ போட்டேன்னா, நீங்க எப்படி வேணாலும் படுத்து தூங்கலாம். ஒண்ணும் கீழ விழுந்துரும் அப்படின்லாம் பயம் இல்ல. ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பீஸு. ரொம்ப அழகான ஒரு பீஸு. அ இது நான் வந்து இந்த கலர் ட்ரெஸ்ஸு போடுறப்பலாம் போடுவேன். அ முந்தி வந்து நெறைய போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து எனக்கு மாத்துறதுக்கு டைமே கிடைக்கிறதில்ல. ஆனா, இப்பலாம் ஒரு தடவ போட்டேன்னா, அதே தான் தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டுருக்கேன். 1 மாசத்துக்கு கூட அப்படியே போட்டுட்ருப்பேன். இது அடுத்து நான் வாங்குன ஒரு இந்த சில்வர் தோடு. ஃபர்ஸ்ட்டு நான் வாங்குனதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுனால தான் இது நான் வாங்குனேன். இது வந்து ஃபேப் இண்டியால வாங்குனேன். அப் இத வந்து ஒரு சாரி கூட கட்டி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம வேற மாதிரி இருப்போம் நம்ம. இந்த தங்க நகையெல்லாம் எதுவும் இல்லாம, வெறும் தாலி செயினும், இந்த இயரிங்கும். அவ்ளோ அழகா இருக்கும். அவ்ளோ யூனிக்கா இருக்கும். நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட், எலிகன்ட் லைட்டா நம்ம வந்து தெரியும். இது நம்ம போட்டிருக்கும்போது, இந்த இயரிங்ஸ் போட்டிருக்கும்போது, அப்படியே ஒரு மாரி ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த ஜிமிக்கி மாதிரி இது வந்து ஒரு மாரி ஆடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் இந்த இயரிங். சுடிதாரோடையுமே ரொம்ப அழகா இருக்கும். என்னைக்கு நான் ஸ்பெஷலா தெரியும்னு நினைக்கிறேனோ, அன்னைக்கு வந்து இந்த நான் இயரிங் போட்டு போவேன். இது வந்து ஃபேப் இண்டியால வாங்குனேன். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து இன்னொன்னு அதே இந்த ஃபேப் இண்டியால வாங்குன தோடுல இம்ப்ரெஸ் ஆயி வாங்குனது இது. அதே மாதிரி ஹேங்கிங் டைப்ல தான் வாங்குனேன். நான் மோஸ்ட்லி இந்த ஹேங்கிங் டைப் இயரிங்ஸ் தான் போடுறது நெறையா. இதுவும் அடுத்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலு. இது வந்து கோவால வாங்குனது. இந்த கோவினோட இயரிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுமே ரொம்ப கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கும். கோல்டு நம்ம நெனச்சது மாரி வாங்க முடியாது. ஆனா சில்வர் நம்ம வாங்கியே போட்டுக்கலாம். நீங்க கோவாக்கு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த சில்வர் ஜுவல்லரிலேருந்து வாங்கிட்டு போங்க. இல்ல கோல்ட் ஜுவல்லரியிலேயே வாங்கிட்டு போங்க. கோவால பெருசா பாப்புலர் ஆகாத, ஆனா ரொம்ப யூனிக்கான ஒரு இது நகை இது ஒரு டேக் அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவல்லரீஸ். ரொம்ப அழகா இருக்கும் இந்த இயரிங் கலெக்ஷன்லாம் அங்க. ஈவன் நோஸ் பின்ஸ் கூட ரொம்ப அழகழகா கிடைக்கும். எல்லாமே வந்து இந்த ஆங்கிலோ இண்டியன் ஜுவல்லரீஸ் மாதிரியே இருக்கும். அதனால நம்ம ரெகுலரா நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கிற மாதிரி இல்லாம, வேற மாதிரியான நகைகள் கிடைக்கும். இதுவும் கோவால வாங்குனது தான். இந்த கலர் பாருங்க, ஒரு மாதிரி ஒரு ஒரு யூனிக்கான ஒரு கலர் இது. தேன் கலர் மாதிரியான ஒரு கலரு. மெரூனோட மிக்ஸ் ஆன ஒரு தேன் கலரு. இதுவும் சாரீஸ்க்கு செம்மையா இருக்கும். அதே மாரி சுடிதாருக்கும் ரொம்ப நல்லாருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து சாரீஸ்க்கு தான் நான் போட்டு போறது. ஒன்லி இந்த இயர்ரிங் மட்டும் தான் யூனிக் பீஸு. வேற எதுவும் எந்த ஜுவல்லரியுமே நம்ம போட வேண்டியதில்ல. இந்த இயர்ரிங் மட்டும் போட்டு போனாலே போதும். அந்த மாதிரியான ஒரு இது எல்லாரோட அட்ராக்ஷனும் நம்மகிட்ட வந்துரும். என்ட்ட நெறைய பேர் ஓசி வாங்கி போட்டு போயிருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் இயர்ரிங். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு இயர்ரிங் இது. போட்டு அடிச்சு யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் ஆயிராது. நம்ம தங்கத்த கூட கொஞ்சம் பொறுமையா பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா இத வந்து நல்லா நீங்க போட்டு அடிக்கலாம். நல்லா ஒர்க் நல்லா உழைக்குது எனக்கு. வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. திரும்ப அடிக்கடி போடுறேன். ஆனாலும் வந்து அ செமையான ஒரு பீஸ் இது. அடுத்து அம் அடுத்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் கோவால வாங்குனது தான். இது வந்து ஒரு வேறு வித்தியாசமான ஒரு ஸ்டைல் இது. ஆனா இந்த நகையில என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என் கலரும், இந்த கலரும் ஒரே மாதிரியே இருக்கு. அதனால எனக்கு எடுக்க மாட்டேங்குது. அதனால நான் ரொம்ப கம்மியா தான் இந்த இது நான் போட்டிருக்கேன். அம் காது காது கொஞ்சம் அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதனால கொஞ்சம் ஹெவியாவும் இருக்கு. ஹெவியர் சைட்லயே இருக்கு. எனக்கு பெருசா இது அட்ராக்டிவா இல்ல என் ஃபேஸுக்கு. ஆனா இதுவும் ஒரு யூனிக்கான பீஸ். ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவா வாங்கிட்டு வந்த ஒரு இயர்ரிங் இது. எல்லாத்தோடைய விலையுமே கூட நம்ம பார்த்துருக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2000 ரூ. 3000 அந்த ரேஞ்சுல வாங்குனது தான்.
இது கொஞ்சம் கூட டாலர் இந்த பெண்டன்ட்டோட இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரூ. 5,000 கிட்ட ஆயிருச்சு செட்டு. ஏன்னா இது யூனிக்கான ஒரு ஸ்டைலா இருந்ததுனால. ஆனா எனக்கு எடுக்கல அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த இந்த இயர்ரிங்ல. பட் எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. இதுக்கான சரியான ஒரு ஆள் வருவாங்க. இது எடுக்கிற நான் இத போட்டா எனக்கு நல்லா எடுக்குங்கிற மாரி ஒருத்தர் வருவாங்க. அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னே இத நான் வச்சிருக்கேன் பத்திரமா. மேபி என் மருமகள்கள் அவளுக்காக நான் இத பத்திரமா வச்சிருக்கேன். ஆம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இன்னொரு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலு. இதுவும் நான் அடிக்கடி போடுற ஒண்ணு. ரூ. 1,200 இத்துணியூண்டு வெள்ளி இருக்கு. இதுக்கு எதுக்கு ரூ. 1,200ன்னு தோணும் உங்களுக்கு. ஆனா இதோட இதெல்லாமே பீஸுக்கு தான் உங்களுக்கு விலை. எல்லாத்தோடுமே பீஸ பொறுத்து தான் விலை. இது வந்து வெள்ளியோட கிராம் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த தோடு வந்து நீங்க போட்டீங்கன்னா, நான் ஒரு லைட் ப்ளூல ஒரு சில்க் சாரி மாதிரி ஒண்ணு கட்டியிருந்தேன். அதோட போட்டிருந்தேன். ஐயோ! சூப்பரா இருந்தது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஸா இருந்தது. மேட்சிங்கா போட்டாலும் சரி, இல்ல கான்ட்ராஸ்ட்டா போட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே இது நல்லாருக்கும். அ காதுல போட்டிருக்கதே தெரியாது. வெயிட் சுத்தமா இல்ல. இந்த ஒரு அந்த ஸ்டோனுமே கூட ஒரு நல்ல ஒரு ஸ்டோன் இது. ஸோ வெள்ளி நகைகள் வாங்கி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நார்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கு ரொம்பவே மவுசு உண்டு. நான் வெள்ளி வளையல்களும் நெறையா வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு வெள்ளி வளையல்களும் பார்க்கணும் அப்டின்னா, நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெள்ளி வளையல்கள் காமிக்க சொல்லி, நான் அதில கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.